ரவுடிகளை வந்து அரசியல்வாதிகள் தான் உருவாக்குறாங்கன்றது கண்டிப்பா. நிதர்சனமான உண்மையை 100% உண்மை. மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் சொன்னால் யார் யார் சொல்லுவீங்க வட சென்னையில் முன்னாடி இருந்தவங்க? நாகேந்திரன் சொல்லலாம். இன்றைக்கும் அவர் வந்து இருக்கார். வெள்ளரவி, சேரா, கேட் ராஜேந்திரன், முல்லைநகர் அன்பு, நிறைய பேர் சொல்லலாம். எப்போ எப்படி என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் லேபிளோடு தான் சுற்றுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவன் செத்து தான் வாழ்ந்துருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். கொலை கொள்ளை எல்லா இடத்துல பரவலாக இருக்கிறதுக்கு காரணமே வந்துன்னா கஞ்சா போன்ற பழக்கத்தினால தான். இந்த லேபிள் இருக்காங்களே, அவங்க சொன்னாங்கன்னா ஒரே 10 நிமிஷத்தில் ஒரு 100 பேர் கூட வந்து தயார் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு. நிறைய பேர் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல முன்னேற்றம், நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து இருக்குது. அந்த அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த குட்டி ராஜாக்கள் வந்து இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அங்கே ரவுடிசம், இந்த சமூக விரோதி குறையத்துக்கு காரணம் என்னென்னா கல்வி மேம்பாட்டில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க. படித்த இளைஞர்கள் உருவாக்குறாங்க. நிறைய பேர் வழக்கறிஞர்களாக இருக்காங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க, இன்ஜினியரிங்காக இருக்காங்க, பத்திரிகையாளர் இருக்காங்க, நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி வேர்ல்டு கோல் கீப்பர் ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து வியாசார்படியில் தான் வந்து உருவாக்கப்பட்டோம். கேரமில் வந்து வேர்ல்டு சாம்பியன் அங்கே உருவாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் வந்து கால்பந்து வீரர்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்காங்க. அன்றைக்கி வந்து வடச்சென்னைனா குத்து சண்டை உங்களுக்கு தெரியும், ஒரு திரைப்படமே எடுத்தாங்க. அந்த வெற்றிமாறன் நிறைய அந்த வடச்சென்னையை வந்து உரிச்சு காட்டியிருப்பார். அந்த படத்துலலாம் வந்து பார்க்கும்போது வெற்றிமாறன் எடுத்த படம், அப்புறம் வந்து பாரஞ்சின் எடுத்த மெட்ராஸ் படம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஃபுல்லாகவே வந்து வடச்சென்னை வந்து ஒரு சில உண்மை சம்பவங்கள் வச்சு தான் வந்து அவங்களாம் அந்த படமாக வந்து திரைக்கதை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. நேயர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி அப்படின்னு சொன்னிங்கன்னா வடசென்னை தான். வடசென்னை நம்ம பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ரவுடிகளின் நகரம் அல்லது கொலை நகரம் அப்படின்னு கூட சில பேர் சொன்னது உண்டு. அப்பொழுதைய வடசென்னை எப்படி இருக்கும், இப்பொழுதைய வடசென்னை எப்படி இருக்கிறது என்பது குறித்து நம்மிடம் பேச இருக்கிறார் மூத்த செய்தியாளர் சகாயராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம். இந்த வடசென்னை முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, உங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து வடசென்னையில் வந்து நீங்கள் சொன்னப்போல வந்து கொலை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பழிக்கு படி தீக்கிறது, ரவுடிஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து இடம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 கோடி ரூபாய் 800 ஸ்கொயர் ஃபீட். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வியாசார்படி பிபி காலனிலாம் இன்றைக்கி பயங்கர டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கு என்னென்னா காவல்துறையுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான நடவடிக்கையினால் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். முற்றிலுமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சிருக்கு. ரவுடிஸ் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நாகேந்திரன் தான் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க, வெள்ளரவி சேரான்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ரவுடிசம் அப்படின்னு பார்த்தோம்னா மலையாள கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். நான் மராத்தி கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவர் தான் வந்து முதல் ரவுடிசம்னு சொல்லிட்டு அங்கே பேசப்பட்டது. அதுக்கு எதிரில் அவருக்கு பின்னாடி யாருன்னா வந்து முல்லை அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முல்லை அன்பு யாருன்னா வந்து நம்மளுடைய பிராட்வே கொத்தவால் செடி இருக்குல்ல, மினர்வா தியேட்டரு, அந்த மினர்வா தியேட்டரில் வந்து ஃபுல்லாகவே லாரி செட் அதிகமாக இருந்தது. லாரி செட்னா என்னென்னா லோடு அன்லோடிங் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்போவுமே அவர் கூட வந்து 100-150 பேர் வந்து கூடியே இருப்பாங்க இந்த எம்ப்ளாயீஸு. அந்த எம்ப்ளாயீஸ் வச்சு தான் வந்து ஒரு எல்லா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பெரிய ஆளாகிறது, அத்தனையுமே வந்து அந்த அன்பு தான். அன்பு கூட இருந்தவங்க தான் வந்து பேசப்பட்டதுன்னா நாகேந்திரன் போன்ற ஆட்கள்லாம் அன்பு கூட இருந்ததாக வந்து அன்பு தான் வந்து அங்கே இருக்க ஒரு குட்டி சாம்ராஜ்யம். அது இல்லாமல் என்னென்னா சத்தியமூர்த்தி நகர்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, வியாசார்படியில் சத்தியமூர்த்தி நகர், அதில் வந்து 4 பிரிவாக வந்து பிரிச்சுட்டாங்க. ஒன்று எப்படின்னா கிழக்கு பகுதியில் வந்து முல்லை அன்பு, அதாவது மினர்வா அன்புன்னு பேசுவாங்க. அவர் வந்து அந்த ரவுடிசம் பார்த்துருக்காங்க. அதே சைடு வந்து மத்திய வடக்கு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோதண்டராமன் என்ற கோதண்டம், அவர் ஒரு கட்டத்தில். அப்படியே இந்த சைடு அந்த பிபி காலனி, அம்பேத்கர் காலேஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிபி காலனி சொல்லுவாங்க. அந்த பிபி காலனி எப்படி உருவாகுனதுன்னா பர்மாவிலேருந்து அகதியாக வந்த தமிழர்களுக்கு வந்து பத்ராச்சல ஆட்சியில் தான் அவருடைய பேரில் தான் வந்து பிபி காலனின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பிபி காலனியில் வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி பண்ணலாம். அங்கே என்னென்னா மத்திய பகுதின்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்லக்கூடிய அந்த வியாசார்படியிலே ரவுடிஸ்கள் எப்படி பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு. அந்த மத்திய பகுதியில் யார் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து வெள்ளரவி, எல்லாருக்கும் தெரியப்பட்ட நபர். அதுக்கு அடுத்தது வந்து சேரா. இந்த வெள்ளரவி சேரா அவங்க 2 பேரும் பேசுகிறதுனா நிறைய பேசலாம். ஏன்னா 2 பேரும் வந்து வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள்.
இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த சண்டை தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரவுடிசமாக இந்த ஈகோ பிரச்சனைன்னு சொல்லுவாங்களே அது வந்து உருவாக்குறதுக்கு காரணமே அதுதான். இப்போ யார் யார் எப்படி எப்படிலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அவுட்லோட் பண்ண சொல்லி வெள்ளரவி வந்து எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பல விதமான வந்து பேசியிருப்பாங்க. வெள்ளரவிக்கு சேராக்கம் இருந்த அந்த மோட்டிவேஷன் வந்து சேராவுடி ஆள் வந்து சுப்பையான்னு சொல்லிட்டு, இந்த சுப்பையா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆகிற டைமில் வந்து வெள்ளரவி அந்த சுப்பையா வந்து எப்படியாவது போடணும்னு சொல்லிட்டு யார் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா பெஞ்சமின் சொல்லிட்டு ஒருத்தருந்தார். அவர் வந்து ரவுடின்னு எல்லாம் சொன்னாங்கன்னா அவர் ரவுடி இல்லை, அவர் வந்து ஆலோசகர். என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு. ஸ்கெட்ச் போடுறதுல வந்து கரெக்டான ஆள் பெஞ்சமின் சொல்லுவாங்க. பெஞ்சமினோட ஸ்கெட்சில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போகிறாங்க, போயிட்டு கச்சிதமாக அந்த மேட்ரு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அவரோட வந்து 11 பேர் கொண்ட குழு தான் போகுது. வெள்ளரவியோடு சேர்ந்து 11 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காலி பண்ணுறாங்க அவருடைய தலைமையில். அதில் இருக்கக்கூடிய தான் பிலிப்பு, காதுகுத்து ரவி, அந்த கேஸில் யார் யார் பேசப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து நாகேந்திரன், இவங்களாம் வந்து அந்த அந்த கேஸில் வந்து பேசப்பட்டாங்க. அப்போ வந்து டிசி வந்து முகமது அலின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்கள வந்து அவங்க முன்னாடியே வந்து இம்மீடியட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணி அதன் பிறகு தான் வந்து வெள்ளரவி வந்து ஃபெமிலியர் ஆகிறாரு. இந்த மோட்டிவேஷன் கூட இருந்த சேரா கூட இருந்த ஒரு ஆளை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்து பழிக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 2 பேருடைய அந்த போர் ரவுடிஸ் என்ற வார்த்தை தான் வந்து பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டது. ஸோ வெள்ளரவிக்கு வந்து யார் தளபதியாக மூளையாக செயல்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரா கோஷ்டி வந்து கண்காணிக்கிறாங்க. அதில் வந்து யாருன்னா பள்ளத்தெரு வியாசாரப்படி அந்த மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் முதல் இதில் வந்து பள்ளத்தெருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பள்ளத்தெருவில் வசிக்கிறவர் தான் வந்து விஜயகுமார் என்ற விஜய். அவர் தான் வந்து வெள்ளரவிக்கு வந்து தளபதியாக இருந்தால் அவர் தான் ஸ்கெட்சு வெள்ளரவிக்கு யார் யார் இவருக்கு அவர் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத ஒரு நபராக இருந்தார். ஸோ சேரா கோஷ்டி வந்து வெள்ளரவி பலவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷ்டி என்ன பண்ணுறாங்கன்னா எக்மோர் கோர்ட்டுக்குள்ளேயே வந்து ஆமாம் அப்போ வந்து பயங்கர பரபரப்பாக ஒரு மர்டர் சம்பவம் அது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு அந்த வார்த்தை ரவுடிசம்ன்ற வார்த்தை வந்து தொடர்ந்து வந்து இந்த கோஷ்டிக்குள்ளேயே நடந்தது. ஒவ்வொருத்தரும் வந்து படித்துக்கிறது, அப்புறம் வந்து பெஞ்சமின் வந்து காலி பண்ணுறது, இப்படி இவங்களுக்குள்ளே வந்து இது ஒரு ரூட்டு போயிட்டே இருந்தது. சரி, அங்கே எப்படி வந்து நாகேந்திரன் அந்த பகுதியில் எப்படி வந்து நாகேந்திரன் வந்து ஃபேமஸ் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து சாதாரண ஒரு ஒயின் ஷாப் மேட்டர் தான். ஏடிஎம்கேல நாகேந்திரன் வந்து திமுக, அது ஏடிஎம்கேல வந்து கட்சியில் இருந்தவர் வந்து ஸ்டான்லி சண்முகம் வந்து ஒரு ஒயின் ஷாப் வச்சுருப்ப ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி மதுசூதனுடைய பயங்கர தீவிர தொண்டர் கூட சொல்லலாம். அவர் கூட இவர் ஸ்டான்லி சண்முகம் இருந்தால் தான் அவர் எல்லாமே செய்வார். மதுசூதன் அப்படி தானே இருந்தார். ஆமாம், மதுசூதனும் அப்படி தான் இருந்தார். அவங்கெல்லாம் அப்போ தான் ஒரே செட்டு. அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கல்வி தந்தைன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர்லாம் அப்போ அவங்களோட கூட இருந்தாங்க. நம்ம பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் அவங்க பெரிய ஆட்கள் நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் ஒரே செட்டு. இப்படி இருக்கும்போது என்னென்னா அந்த ஒயின் ஷாப்பில் போயிட்டு நாகேந்திரன் ஏதோ பீர் வாங்குறதுல ஒரு சின்ன ஒரு தகராதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா நீயா நானா அந்த போட்டியில் ஸ்டான்லி சண்முகத்தை காலி பண்ணுறார். அதில் வந்து நாகேந்திரன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. ஓகே, ஏன்னா அந்த இதுக்கு வந்து பெரிய மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு வந்து என்னென்னா நாகேந்திரனுடைய பிரதர்ஸ் இருக்காங்க, பிர்லா போஸ், அந்த கோஷ்டியை வந்து எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாகேந்திர பலவீனப்படுத்தணும்னு சொல்லி அவங்க பிரதரை வந்து விட்டுறாங்க, காலி பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு கொலைகள் பழிக்கு பலியான கொலை தான் நீங்கள் சொன்ன போல் கொலை நகரம்னு சொன்னீங்களே, அந்த கொலை நகரமாக உருவானது காரணமே வந்து இவங்களா போல் ஆட்களை தான். ஆனால் இன்றைக்கி இருக்க நிலைமை வந்து தலைகீழாக வந்து மாறிச்சு. இன்றைக்கே இருக்காங்க அந்த வாரிசார சேராவுடைய பையனோ வந்து 2 கேஸில் வந்து உள்ளே போயிருக்காப்புல. வெள்ளரவி வந்து யாருமே இல்லை, அவங்க பிரதர்ஸ் வாரிசுங்க யாருமே இல்லை. அவங்க பிரதர்ஸும் வந்து எதுவுமே அது எந்த இதுலேயுமே பண்ணுறதில்ல. இதுக்கிடையில் வந்து சேராவும் வெள்ளரவியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி நடந்தது. அப்போ வந்து மைக்கேல் சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது இறந்துட்டார் எக்மோர் கோர்ட்டில். மைக்கேல்னால் எல்லாருக்கும் தெரியாத ஆள் இல்லை. அவர் வந்து என்னென்னா எக்ஸ்னோரா நிர்மல் அவர் மூலிமா வந்து 2 ரவுடிஸை உட்காந்து இனி வந்து இந்த சண்டையே நடக்கக்கூடாது, வட சென்னையில் ஒரு அந்த சாயத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல் முயற்சி பண்ணாங்க.
இந்த முதல் முயற்சியில் 2 பேரும் உட்கார வச்சு கை கொடுத்து சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதன் பிறகு மதுரையில் போய் செட்டில் ஆகிட்டார் சேரா. இங்கே வெள்ளரவி இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் பலவிதமான இதில் வழக்குகளை பண்ணி அவர் என்கவுண்டர் பண்ணி சாகடித்தாங்க. அந்த சாம்ராஜ்யம் வந்து ஒளிஞ்சிருக்கு. இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை எல்லா இடத்துல பரவலாக இருக்கிறதுக்கு காரணமே வந்துன்னா கஞ்சா போன்ற பழக்கத்தினால தான் அது யார் எடுத்தாலுமே சரி அவன் என்ன செய்கிறான்னு கூட செய்யலை. சமீபத்தில் கூட வட சென்னையில் ரவுடிகள் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. காக்கத்தோப்பு பாலாஜி நிறைய பேர். ஆமாம், காக்கத்தோப்பு பாலாஜி இதெல்லாம் வந்து என்னென்னா இதே இதுதான் என்னென்னா அந்த கட்ட பஞ்சாயத்து மற்ற இது அவங்க நிறைய பேர் வந்து போலீஸ் வந்து அவனை பிடிச்சி காலெல்லாம் உடைச்சிருக்காங்க. நீ திருந்தி வாழ்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவன் கால் கடத்தல் மற்ற சமூக இதெல்லாம் பண்ணதுனால அவனை போட்டு விட்டாங்க. அவன் இல்லாமல் இப்போ இருக்க பேர் சொல்கிற அளவுக்கு வந்து அங்கே ரவுடிசம் யாருமே பண்ண உங்களுக்கு தெரியும். ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் வந்து எப்படியெல்லாம் வந்து பேசப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்ஸ்டாங் எப்படி உருவாகினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அவரோட தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தார். அவரை வந்து ஒரு கோஷ்டி வந்து காலி பண்ணுது. அவர் அந்த கோஷ்டி காலி பண்ணும்போது அந்த கோஷ்டியில் வந்து சாகடிச்சதில் வந்து ஆம்ஸ்டாங் பேரும் வந்து அடிபட்டது. அந்த கோஷ்டியில் அவரும் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க சொல்லிட்டு எல்லாம் ஒரு கோஷ்டி நான் சொல்ல 2 சமூகத்தை சார்ந்தவர் 2 கோஷ்டியாக தான் செயல்பட்டாங்க. ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு ஆளானது காரணமே வந்து ஆம்ஸ்டாங் வந்து அசைக்க முடியாத அவர் வந்து சென்னையில் மட்டும் இல்லை தமிழகம் வந்து இந்தியா முழுக்க வந்து அவருக்கு நல்ல ஒரு நெட்வொர்க் வச்சுருந்தார். ஏன்னா நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்குனார், நிறைய நெட்வொர்க் வச்சுருந்தார். எல்லாமே சேர்த்து தான் வந்து அவர் வந்து எப்படி வந்து நம்ம சுப்பையாவை திட்டமிட்டு கொண்டாங்க ஹாஸ்பிட்டலில் எப்படி மர்டர் பண்ணாங்களோ அதேபோல் விஜய் எப்படி வந்து பப்ளிக்கில் இது உங்களுக்கு தெரியும் கோர்ட்டில் பண்ணாங்களா அதே போல் தான் ஆம்ஸ்டாங்குடைய இது வந்து தெரியும். வர சமீபத்தில் 1 வருஷம் ஆக போகுது. இந்த ஜூன் 5 வந்துச்சுன்னா முதலாம் ஆண்டு நடந்தது. இது எல்லாமே என்னென்னா நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டா நான் ஒரு ரவுடி என்னை மீறி யாரும் அங்கே வளரக்கூடாது. வளர்ந்தா பண்ணுறாங்க லேபிள் தான் மெயின் வந்து உங்களுக்கு தெரியும். நிறைய அந்த வெற்றிமாறன் நிறைய அந்த வடச்சென்னையை வந்து உரிச்சு காட்டியிருப்பார். அந்த படத்துலலாம் வந்து பார்க்கும்போது வெற்றிமாறன் எடுத்த படம் அப்புறம் வந்து பாரஞ்சின் எடுத்த மெட்ராஸ் படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதில் ஃபுல்லாகவே வந்து வடச்சென்னை வந்து ஒரு சில உண்மை சம்பவங்கள் வச்சு தான் வந்து அவங்களாம் அந்த படமாக வந்து திரைக்கதை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. நிறைய சொல்லிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இல்லை. வடச்சென்னையில் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பிரபல பத்திரிகையாளர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு. நிறைய பேர் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல முன்னேற்றம், நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் அந்த அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த குட்டி ராஜாக்கள் வந்து இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ரவுடிகளை வந்து அரசியல்வாதிகள் தான் உருவாக்குறாங்கன்றது கண்டிப்பாக சிரமமான உண்மையை 100% உண்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே. அரசியலுக்காக ரவுடிகள் உருவாக்குறாங்க. அவங்கவுங்க அந்த இடத்துல வந்து பயன்படுத்திப்பாங்க. எல்லா கட்சியை சார்ந்தவர்களத்துலேயும் வந்து ரவுடிகள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஆட்கள் கூட்டத்தை சேர்க்குறதானா நம்ம கிராமத்தில் வந்து ஈஸியாக வந்து கூட்டத்தை கூட்டிடலாம். ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கக்கூடிய வேலை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சிலது விவசாயம் 360 நாளும் விவசாயம் இல்லைங்க. உங்களுக்கு தெரியும், பாதி நாள் தான் விவசாயம், மீதி நாள் சும்மா தான் இருப்பாங்க. அப்போ வந்து அரசியல் கட்சிக்கு மற்றதுக்கெல்லாம் ஆட்கள் ஈஸியாக திரட்டுவாங்க. வடச்சென்னையில் அதே போல் தான் நிறைய பேர் வந்து சும்மா இருக்கிறதுனால இவங்கள வச்சு தான் இந்த லேபிள் இருக்காங்களே அவங்க சொன்னாங்கன்னா ஒரே 10 நிமிஷத்தில் ஒரு 100 பேர் கூட வந்து தயார் பண்ணுவாங்க. அவங்க எப்போவுமே வந்து கூடயே வந்து ஆட்களை வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது என்பது ரொம்ப கடினமாக வந்து எப்போ எப்படி என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் லேபிளோடு தான் சுற்றுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவன் செத்து தான் வாழ்ந்துருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் தான் தெரியாது எந்த நேரத்தில் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்க அது கடந்துட்டு போயிட்டுருக்காங்க. மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் சொன்னால் யார் சொல்லுவீங்க வட சென்னையில் முன்னாடி இருந்தவங்க? மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு சொன்னோம்னா நாகேந்திரன் சொல்லலாம். இன்றைக்கும் அவர் வந்து இருக்கார். வெள்ளரவி, சேரா, அதுக்கடுத்தது வந்து இவர் நம்ம அன்பு சொன்னாங்களே முல்லை நகர் அன்பு, இவங்களாம் வந்து
மிகப்பெரிய ஒரு லேபிளோட கேட் ராஜேந்திரன், அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீரமணி. வீரமணிலாம் வந்து சவுத் சைடு ஃபுல்லாகவே அவருடைய கண்ட்ரோல் தான் வச்சுருந்தாரு. சமூக விரோதிகள் அதிகமாக உருவாக்கப்பட்ட நகரமாக வந்து வட சென்னை பார்க்கப்பட்டுச்சு. இல்லை இல்லை, அது சமூக விரோதிகள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான். எல்லாமே வந்து சமூக விரோதிகள் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சமுதாயத்தில் பேசக்கூடிய நபர்கள் வந்து நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் உருவாக்கியிருக்காங்க. அது ஒரு வரலாறே இருக்குது. அது உண்மையாக என்னன்னு தெரியலை. வியாசார்பாடி அப்படின்னு சொன்னாலே எல்லாமே வந்து ரவுடிசம் தான் அப்படின்னு சொல்ல. வியாசர் முனிவர்னு சொல்லிட்டு அங்கே வாழ்ந்ததாக வந்து ஒரு வரலாறு இருக்குது. இன்றைக்கி வந்து மயிலாப்பூர்னு சொல்லிட்டு இங்கே உருவாக்குனாங்களே, அதுக்கு முன்னாடி அங்கே தான் நிறைய அங்கே பிராமின்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அங்கே தான் அந்த அந்த நகரத்தை உருவாக்குனது. வியாசார்படி வந்து நிறைய வந்து பிராமின்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து எப்படி ஒரு கட்டத்தில் இங்கேருந்து நங்கநல்லூருக்கு டெவலப் ஆகிடுச்சு, அது போல் வந்து மயிலாப்பூர் டெவலப் ஆகும்போது அங்கே அது வந்தவங்க தான். மீதியெல்லாம் இந்த ஆந்திரா மற்ற கர்நாடகா அதில் இருக்க அந்த கூலி தொழிலாளிகள், மணலியில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய எம்ப்ளாயீஸு, திருவத்தியூர் மற்ற சிறு ஃபேக்ட்ரிஸ் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேரும் வந்து அங்கே பிஎன்சி மில் இருந்தது, அந்த மில்லில் வேலை பார்க்குறவங்க, ஐசிஎஃப் வேலை பார்க்குறவங்க, ரயில்வே எம்ப்ளாயிஸ், ஃபுல்லாக இங்கே வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் உருவாக்கப்பட்டதான் இந்த வியாசார்படி. தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த வட சென்னை குறிப்பாக வந்து விளையாட்டுத்துறையில் இப்படிப்பட்ட பங்களிப்பு அளிக்குது. ரொம்ப இன்றைக்கி வேர்ல்டு கோல் கீப்பர் ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து வியாசார்படியில் தான் வந்து உருவாக்கப்பட்டோம். நிறைய வந்து கேரமில் வந்து வேர்ல்டு சாம்பியன் அங்கே உருவாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் வந்து கால்பந்து வீரர்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்காங்க. அன்றைக்கி வந்து வடச்சென்னைனா குத்து சண்டை உங்களுக்கு தெரியும், ஒரு திரைப்படமே எடுத்தாங்க. ஆமாம், சால்பட்டான்னு சொல்லிட்டு அந்த படம். விளையாட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அங்கே தான் அந்த வீர விளையாட்டு எப்படி நம்ம வந்து கிராமத்தில் வந்து கபடி மற்ற இதெல்லாம் பண்ணுறாங்களோ, வடச்சென்னை பொறுத்த வந்து குத்து சண்டை, கேரம் போர்டு, அந்த இதெல்லாம் வந்து கபடி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக. இப்போ இருக்கக்கூடிய வட சென்னைன்னா உங்களுக்கு என்ன சொல்ல தோணுது? இல்லை, இப்போ இருக்க வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து பல அடுக்கு மாடி. இன்றைக்கி சென்னையிலே வந்து அதிக 36 அடுக்கு மாடி உருவாகிறது அங்கே தான். சென்னையில் மிகப்பெரிய ஒரு மாடி அங்கே உருவாகிறது வட சென்னையில் தான். இன்றைக்கி சுற்றிர வந்து பல மாடி கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, பல பிரிட்ஜ் வசதிகள் போடப்பட்டிருக்கு, மெட்ரோ வசதி வந்திருக்கு. ஃபேக்ட்ரிஸில் வந்து என்னென்ன பண்ணுமோ அத்தனை வசதி வாய்ப்புகள் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பொருளாதாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் அடைஞ்சதுனால ஒன்று வந்து அங்கே ரவுடிசம், இந்த சமூக விரோதி குறையத்துக்கு காரணம் என்னென்னா கல்வி மேம்பாட்டில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க. படித்த இளைஞர்கள் உருவாக்குறாங்க. நிறைய பேர் வழக்கறிஞர்களாக ஆகியிருக்காங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க, இன்ஜினியரிங்காக இருக்காங்க, பத்திரிகையாளர் இருக்காங்க, நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள். அப்போலாம் வந்து வட சென்னையில் வந்து ஒன்றுமே இல்லை, தென் சென்னையில் தான் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லா வசதியும் இருக்குது, எல்லா கல்லூரிகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வசதி இருக்குது, போக்குவரத்து வசதி இருக்குது, மெட்ரோ இதுக்கு எல்லாமே இருக்குது. ரவுடிகளின் நகரமாக இருந்தது இப்போ வளர்ச்சியின் மிகுந்த ஒரு நகரமாக மாறி இருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. விளையாட்டுத்துறையிலும் சரி, தொழில்துறையிலும் சரி, வட சென்னை என்பது ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு பகுதியாக இப்போ உருவாகியிருப்பது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சார்.